மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து இப்போ மேஷத்தில் வந்து கேதுடைய சாரத்தில் நல்ல ஒரு 11ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல சிறப்பான இடம் தான். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கேதுடைய சாரில் போய் கேது 4 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கேது சம்மந்தமான மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிராக்கு, ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் வேலை இல்லை வண்டி வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 4 அது கேதுனாலே அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சின்னதாக வழக்குகள் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வண்டி வாங்கணும் யோசிக்கும்போது ஃபைன் அடிச்சிடுவாங்க போலீஸு. ஸோ அதனால் கொஞ்சம் தஸ்தாவேஜுகள்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. லாபம் வருமானா லீகல் சம்மந்தமான விஷயங்கள், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ், அந்த மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து வருமானங்களை சொல்லும், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்கிற இடம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து வியாழன் வெள்ளி கிழமைகளில் வந்து சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ உருவாக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3. ஸோ 3ம் போதே வந்து உங்களுக்கு முயற்சிகள் இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ தம்பி சம்மந்தமான விஷயங்கள் வந்து 3ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சூரியனும் வந்து இப்போ வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றம், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய உங்கள் முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து அந்த முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஏதாச்சும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி முதல்ல 4 கேது இருக்கும்பொழுது ஏதாவது இடம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் அமையும். அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த அடமன்சியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் விக்ரஸாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் 5ஆம் அதிபதி. ஸோ 5ங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வாய்ப்புகள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு அந்த மாதிரி ஆள்லாம் வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.